இந்திரா காந்தி குறித்து பேசுவதற்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து சென்னையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தொடர்ந்து ஒன்றிய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற விதமாக செயல்பட்டு வருகிறது. இதை காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக ரயில்வே துறையில் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், தலைவர் பெருமக்கள் எல்லாம் மக்களிடம் கையேந்தி 1 ரூபாய் கூடுதலாக போட்டு 1001 ரூபாயை ரயில்வே துறைக்கு திருப்பி அனுப்பும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இன்று முதல் ரயில்வே அமைச்சருக்கு 1001 ரூபாய், அவர்கள் கொடுத்தது 1000 ரூபாய், தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக தமிழ்நாட்டு மக்களிடம் பெறப்பட்ட 1001 ரூபாயை முதல் தவணையாக இந்திய ரயில்வே துறைக்கு அனுப்பும் போராட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னெடுத்திருக்கிறது. இந்திரா காந்தி அவர்கள் இந்திய அரசியலமைப்பை சிதைத்து விட்டார் அப்படின்னு பாஜக அண்ணாமலை சொல்றாரு. இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதால் பாஜக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி காத்தவர், மெருகேற்றியவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். எதை வேண்டுமானாலும் பேசலாம், மக்கள் எல்லாம் எதை வேண்டுமானாலும் கேட்பாடுகள் என்று அண்ணாமலை நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தின் முகமாக இருக்கிறவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு பாஜக தலைவர்களுக்கு நரேந்திர மோடிக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. இவர் எம்மாத்திரம் அண்ணாமலை அவர்கள். நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அன்னை இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி என்று வர்ணித்தவர்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம். துர்கா தேவி என்று வாஜ்பாயால் பாராட்டப்பட்டவர். முதல்ல அண்ணாமலை வாஜ்பாயை படிக்கணும். வாஜ்பாயை படிச்சுட்டு வாஜ்பாயோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படிக்கணும். அன்னை இந்திரா காந்தியை 2 கரங்களும் கையெடுத்து கும்பிட்டு இந்த தேசத்தின் துர்கா தேவி அன்னை இந்திரா காந்தி என்று சொன்னவர். அது வேற அரசியல், இது வேற அரசியலா? வாஜ்பாய் வாய் வேற, இவருடைய வாய் வேறையா இருக்கலாம், கொள்கை வேற வேற இருக்கலாமா?